2 பேருமே வந்து லிங்கில் ஆயிட்டினோம். அப்போ பாய் ஃப்ரெண்ட் அடித்து அழுகிறான், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாண்டு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், இவளின் முகபாவனை, அதாவது இவளின் பாய் ஃப்ரெண்ட் 7 வருஷ காதலன் கதறி அழுகிறான். பக்கத்தில் இவன் இருந்தான். இவன் எப்படி அதுக்கு ஆன்சர் கொடுக்குறான், அடுத்தது அவள் எப்படி ரியாக்ட் பண்றான் என்றதை நீங்க பாருங்க. இந்த 2 பேரும் தான் இப்ப தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய போயிடுமா. சரிதானே? விளங்குதா? அதாவது இவ வந்து இவாண்ட 7 வருஷ பாய் ஃப்ரெண்டு போன்ல இவரோட அழுகிறான். அதுக்கு இவர் எப்படி அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பதில் சொல்றாருன்றதையும், 7 வருஷம் உயிருக்குறா லவ் பண்ணில காதலன் கதறி அழுகிறத கேட்டு பக்கத்துல இருந்து இவா எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா என்ற 2 விஷயத்தையும் பாருங்க. ஒரு மனித நேயமற்றவர்கள். நீங்கள் காதலிக்கலாம், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த முன்னாள் காதலன் அப்படி கதறி எழுறப்போ நீ அவனுக்கு எப்படி அவனை பேசுற என்றதான் இங்க நான் பார்க்கிறது உண்மைத்தன்மை. அதாவது அவன் ஒரு வலியில இருக்கிறான், அவன் ஒரு வேதனையில இருக்கிறான், அவனை நீ ஒரு மனித நேயத்தோட எப்படி பேசுறன்றதான் இங்க முக்கியம். நீ இவளை லவ் பண்ணினதா, அவள் உன்ன லவ் பண்ணாளா, இதுக்குள்ள நான் வரல. ஆனா கடந்த 7 வருட காலமாக லவ் பண்ணின ஒரு காதலன் ஏதோ ஒரு வகையில நீ டாக்டரால ஈர்க்கப்பட்டு லவ் பண்ற, ஓகே, நான் ஒத்துக்கொள்றேன், அதுக்கு நான் வரல. ஆனால் அந்த காதலன் கதறி அழுறப்போ நீ எப்படி முக ரியாக்ஷன் கொடுக்குற, உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது, நீ எப்படி மக்களை நேசிப்பா என்ற அந்த பாயிண்ட்டுக்காக நான் வார். அதே மாதிரி இவர் ஏதோ ஒரு விதத்துல அவளால ஈர்க்கப்பட்டு நீ காதல் வேலையில விழுந்துட்ட, ஓகே, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, அவளுக்கு காதல் இருக்கிறத பற்றி நீ கேர் பண்ணல, சில நேரம் உனக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு நாங்க வரல. ஆனா ஒரு முன்னாள் காதலன் வந்து உன்னிட்ட கதறி அழுது கெஞ்சி அழுகிறப்போ ஒரு மனித நேயத்துடன் நீ எப்படி அவனோட திரும்ப பேசுற? ஏனென்றா நீ வந்து இன்றைக்கு அரசியல்ல நிக்க போற, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொல்லி என்று உள்ள வார. ஆனா சக மனிதனை மனிதனாக மதிக்காம அவன் காதலிய நீ காதலிக்கிற, அவன் கதறி அழுகிற அவன்கிட்ட வந்து அவனுக்கு எப்படி நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு மனித நேயம் இல்லாத ஒரு பேச்சைத்தான் நான் இங்க உற்று கவனிக்கிறேன். இன்னொருக்கு அப்ளை பண்றேன்னு கேளுங்க. 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அவன் எப்படி கதறி அழுகிறான், இவன் வந்து அதுக்கு எப்படி ரிப்ளை கொடுத்து பேசுறான். மனிதநேயமற்ற செயலாக ஒரு பேச்சு. அதையும் தாண்டி அவளுடைய காதலி, 7 வருஷம் லவ் பண்ண காதலி எப்படி ரியாக்ஷன் கொடுக்கிறாள், எப்படி ஒரு சிரிப்பிச்சிருக்கிறாள். அப்ப இவளுக்கும் மனிதநேயம் இல்லை, இவனுக்கும் மனிதநேயம் இல்லை. சக மனிதர்களை மனிதராக கூட மதிக்க தெரியாத இவர்கள் அரசியல்ல வந்து தமிழ் மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போயிடும், இதுதான் என்னுடைய கேள்வி. நான் அந்த பாயிண்ட தான் இப்ப பிடிச்சிட்டு கேட்க போறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, வெயிட் பாருங்க. 2 விஷயம் பார்க்கணும். இவர் எப்படி அவனோட பேசுறார், அவன் எப்படி தன்னுடைய காதலியை நினைத்து அழுகிறான், பக்கத்தில் இருக்கிற காதலி எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா. இந்த 3 விஷயத்தையும் மக்களாகிய நீங்கள் பார்க்கணும். அவள் என்னோட தான் நிக்கிறாள். உனக்கு இதுக்கு மேலேயும் விளங்கி இருக்கணும். அவளோட அண்ணாக்காரருக்கும் அடிச்சு சொல்லு, என்னோட தான் நிக்கிறான். அவன் அம்மாக்காரருக்கும் அடிச்சு சொல்லு, என்னோட நிக்கிறான். இந்த நம்பிக்கையை நீ கெடுக்க அடி. இப்படித்தானே எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா, எனக்கு ஒரு சஞ்சீவராஜ் இருந்திருந்தா நான் சொல்லிப்பேன், அப்பன் வீட்டை ஒன்றே விடாண்டு 12 மணி நேரம் பரவாயில்ல. ஆனா இப்ப கௌசி என்ற சங்கம் என்ற ஹைலாண்ட் இருக்கு. நீ கல்யாணம் கட்டாட்டில நான் கல்யாணம் கட்டுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ கல்யாணம் கட்டாடி நான் கல்யாணம் கட்டுவேன். நான் அவளை கல்யாணம் கட்டுவேன்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அது எனக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் அதுக்கு நாங்க எனக்கு அவளை விட்டுனால இருக்கிறான செத்து போடாப்பா. லவ் பண்றீங்க, லவ் பண்ணிட்டு லவ் பண்ணிருந்தா இந்த போன்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சரிதானே. இப்ப நான் என்ன பாயிண்ட்டுக்கு வருவோம், விஷயத்த பேசுவோம். இப்பதான் நாங்கள் வந்து நீங்க பார்த்துட்டீங்க, விஷயத்த பார்த்துட்டீங்க, நாங்கள் இதை கொண்டு பேச போறோம்.
என்ன பேச போறோம்னு சொன்னால், இவர் விஷயத்துக்கு வரும். மேலான் சேர்மன் லைவ் சேர்மன் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட நபருக்கு நாங்கள் நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். நியாயம் எப்படி அந்த நியாயம் என்று சொன்னா, இவன் எலெக்ஷன்ல வின் பண்ணக்கூடாது. இவன் எலெக்ஷன்ல வின் பண்ணக்கூடாது. மக்கள் ஓட்டு போடக்கூடாது. ஏன் ஓட்டு போடக்கூடாது? மக்கள் ஓட்டு போடக்கூடாது. ஏன் ஓட்டு போடக்கூடாது? ரோட்ல நிக்கிறீங்க, கீழே இறங்க போறீங்களா? தனு வணக்கம். வணக்கம் அண்ணா. தனுன்றது அந்த ஃப்ரெண்டா நேற்று வந்தீங்க? ஓமண்ணா ஓமண்ணா. ஓகே. இந்த தனு என்றவர் மக்களாய நீங்கள் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். தனு என்றவர் வேறு யாரும் இல்லை, இந்த கௌசல்யா, அதாவது கௌசி என்று அழைக்கப்படுகின்ற கௌசல்யா, ஊசி கட்சியினூடாக டாக்டர் அர்ஜுனா என்ற இந்த காம கொடூரனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய கௌசல்யா என்ற கௌசியினுடைய காதலனுடைய நண்பன் தான் இந்த தனு என்றவர் வந்திருக்கிறார் மேலே. இப்ப சரிதானே? இதான் கதை. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வார். என்னுடைய விளக்கம் இதுதான். இவன் வீடு வீடா சேர்ந்து போய் ஓட்டு கேட்கிறானோ, இந்த காம கொடூரன் வீடு வீடாக சென்று அந்த பெண்மணியை அழைத்து சென்று ஓட்டு கேட்கிறான். எப்படி? நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் தெரியும். இவன் பாயிண்ட்டுக்கே நான் வாரேன். இவன் மக்களுக்கு நல்லது செய்ய போறான் என்று சொன்னால், நான் நேற்று முந்தினால் என்னுடைய ஸ்பீச் எல்லாத்திலையும் நான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன். எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மனிதநேயமிக்கவர், மனிதர்களை மனிதராக பார்க்கக்கூடியவர், சாதி மத பேதமின்றி பிரதேசவாதமின்றி மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியவர் என்று நான் சொல்லியிருக்கேன். அதனால அவரை எனக்கு பிடிக்கும். அப்ப நீங்கள் படித்திருக்க தேவையில்லை, நீ படிச்சிரு படிக்காம இரு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனா தமிழ் மக்களுக்கு நீ நல்லது செய்ய போற என்று சொன்னால் உனக்கு மனித நேயம் இருக்கணும். மனிதரை மனிதராக நீ மதிக்கணும். சாதி மதம் பேதமின்றி பிரதேசவாதமின்றி நீ மனிதர்களை மனிதராக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். சக மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு மனிதனாக நீ இருக்க வேண்டும். இவன் அப்படி இல்லை என்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிளே பண்ணி காட்டினேன். இவனுக்கும் கௌசல்யா என்ற பெண்ணுக்கு, இந்த தனு என்ற இவற்ற ஃப்ரெண்டுக்கும் கௌசல்யா என்றவளுக்கும் 7 வருஷ காதல். 7 வருஷம் உயிருக்குயிரான காதல். அதாவது அந்த தம்பி சொல்றான், தன்னுடைய அம்மா ஸ்தானத்தில், அவன் தாய் தகப்பன் இல்லாத படியன், அவனுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, எப்பயுமே அம்மா இல்லாதவன். நானும் அம்மா இல்லாம இருந்திருக்கிறேன். அம்மா இல்லாத நாங்கள் எப்பயும் எங்களுடைய காதலி அல்லது மனைவியைத்தான் எங்களுடைய அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்ப்போம். இது ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் உரிய குணம். ஒரு ஆணுக்கு தாய் இல்லை என்று சொன்னால் அடுத்த தாய் அவனுடைய காதலி அல்லது அவனுடைய பெண்டாட்டி. இது எல்லா ஆண்மகங்களும் அப்படித்தான், 99% அப்ப இந்த வகையில் இந்த படியனுக்கு, அதாவது கௌசல்யாவுடைய காதலனுக்கு 7 வருட காலமாக இவள் காதல், இவளும் காதல். 2 பேரும் ஸ்ரீலங்கால போகாத இடம் இல்ல. ஒரு தாய் போன்று அவளும் அன்பாத்தான் இருந்திருக்கிறாள். இவனும் ஒரு தாய் போன்றுதான். இவனுக்கு அம்மா இல்லாதால அவளைத்தான் அம்மா என்று நினைத்து வாழ்ந்திருக்கிறான். இந்த அளவுக்கு உண்மையான ஒரு காதல், உயிரான ஒரு காதலா அவன் காதலித்திருக்கிறான். அவளும் அப்படித்தான் இருந்தாள். ஆனா மன்னார்ல இவனுக்கு ஒரு பிரச்சனை வரைக்க, தனக்கு தன் கரியரை தான் நல்லா பண்ணணும் என்று சொல்லிட்டு, தன் கரியர்ல ஒரு நல்ல நேம் கிடைக்கணும் என்று சொல்லிட்டு, இவனுடைய கேஸ், இவன் கொஞ்சம் ஃபேமஸா இருந்தால சாவைச்சேரி விவகாரத்துல இவன் கேஸை எடுத்து நடத்த போறதுக்கு அந்த காதலனும் உறுதுணையாக இருந்திருக்கிறான். ஓகே, உனக்கு நல்ல கரியர், நீ இப்பதான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிற லோயர் வேலை, நீ கண்டிப்பா இந்த கேஸை எடுத்து நடத்து, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். சோ அவனும் இவளுக்கு உறுதுணையாக இருந்து இவன் கேஸை அவள் எடுத்து செய்திருக்கிறாள். அப்ப அடிக்கடி இவர்கள் சந்தித்த வேளையில் இவர்களுக்குள்ள காதல் மலர்ந்திருக்கு. ஏனென்றா இவனுக்கு தான் வடிவான பெண்ணுங்களை கண்டா காமம் காதல் எல்லாம் வந்துருமே. நான் தான் முன்னரே சொல்லி இருக்கிறேனே, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பெண் அழகான பெண்ணு போனாலும் இவன் காம இச்சைக்கு பயன்படுத்துவான் என்றதை நான் முன்னரே பல பதிவுகளை சொல்லிட்டேன். நீங்கள் கண்டறிந்த விடயம்.